இன்னைக்கு நம்ம அஞ்சரைப்பட்டி ஷோ மூலியமாக ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போறோம். அந்த டிஷ் என்ன? ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தந்தூரி டிஷ், தந்தூரி ஆலு. தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டைம் எடுக்காது, அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்கம் டு அஞ்சரை பெட்டி. எப்பவுமே புதுவிதமான ரெசிபிஸ், புதுவிதமான டிஷ்ஷஸ். சரி, இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு அப்படி ஆர்வமா இருக்கீங்களா? இது வந்து ஒரு நான் வெஜிடேரியன் டிஷ், அதுவும் சிக்கன் பேஸ் பண்ணி. ஆனால் இதோட இன்கிரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏன்னா இதில் வந்து நம்ம கோயா யூஸ் பண்ண போகிறோம், ரேசன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதனால இது வந்து ஒரு சிக்கன் பேஸ் பண்ணினாலும் ரொம்ப டிஃப்ரெண்டான இன்கிரீடியன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் வந்து புதினா முர்க். இந்த புதினா முர்குக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். சிக்கன், புதினா, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, பச்சை மிளகாய், திராட்சை, தயிர், நெய், பாதாம், கோவா. இந்த பர்டிகுலர் டிஷ்ஷில் முதல்ல நம்ம மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணுறதுக்காக சிக்கனில் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் உப்பும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மேரினேஷன் ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம தனியாக மாற்றி வச்சுக்கணும். ஸோ அதுக்குள்ளே இந்த உப்பும் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் அப்படியே ஊற ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் நீளமான ஸ்லிட்ஸா, பச்சை மிளகாய் ஸ்லிட்ஸ் போல் லாங்காக கட் பண்ணி வச்சிடலாம். இந்த பாதாமும் திராட்சை இது ரெண்டும் வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடணும். அதே பேன்லேயே நம்ம வந்து சிக்கனும் குக் பண்ணலாம். நான் சொன்னேன் இது 45 மினிட்ஸ் இருக்கணும், பட் நான் வந்து அவ்வளோ டைம் நான் உங்களுக்கு காமிக்கல. பட் நீங்கள் வீட்டில் செய்யும்போது கண்டிப்பாக அந்த மேரினேஷன் டைம் கொடுத்துடுங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் ஹீட் பண்ணி நெய் நல்லா மெல்ட் ஆகி வரும்போது திராட்சையும் பாதாமும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் ரிச்சான ஒரு கிரேவி. என்ன அதில் வந்து கோவா இருக்குது, நம்ம நெய்யில் தான் ஃப்ரை பண்ணுற இந்த ஆல்மண்ட்ஸும் திராட்சையும் கடைசியில் ஆட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ரிச்சான ஒரு
ரெசிபி. இதுலேயே பாதாம் கூட லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது ஃப்ரை ஆகிற டைமுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் அந்த கோவா லைட்டாக லிக்விடைஸ் பண்ணணும். ரொம்ப திக்காக இருக்கும் இல்லைன்னா, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மண்ட்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு ஆயிலில், கீயில். இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸ் இதே கீயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் ஃப்ரை ஆகிற டைமில் இந்த புதினா லீவ்ஸும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிடணும். இந்த கீலேயே நம்ம இந்த பீசஸ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். லைட்டாக ஒரு ப்ரௌன் ஷேட் வருது இதில். அந்த பிங்க் கலர் மாதிரி ஒரு ஒயிட்டிஷ் ஷேட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ப்ரௌன் கலர் வருது. அந்த டைமில் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கோவா மிக்ஸ்சர் நம்ம கன்வென்ஷனல் காரத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் ஆட் பண்ணல. ஸோ அதனால கொஞ்சம் ஒயிட் கலராக தான் இந்த கிரேவி அமையும். இப்போது இந்த கோவாவோட நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. அடுத்தது நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணணும். தயிரும் நல்லா பீட் பண்ணி வச்சிடணும். நான் சொன்னேன் ரிச்சான ஒரு கிரேவின்னு. பார்க்கும்போதே அது தயிர், அந்த கோவா வந்து ரொம்ப பால் கொதிக்க விட்டு வர்ற அந்த திக்கான மிக்சர் தான். ரெண்டும் சேர்ந்து மெதுவாக குக் ஆகி இந்த சிக்கன் அதோட ஃப்ளேவர் எல்லாம் அப்சார்ப் பண்ணும். இப்போ நம்ம ஆட் பண்ணின தயிரும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வருது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். காரத்துக்கு நம்ம வேறு ஒன்றுமே ஆட் பண்ணாதனால ஃபுல்லாக க்ரீன் சில்லிஸ் தான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த க்ரீன் சில்லிஸ் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் பாயில் ஆகணும். கடைசியில் இந்த புதினா லீவ்ஸ், இப்போ அந்த புதினா எல்லாம் ஆட் பண்ணி அதோட ஃப்ளேவர், அதோட ஸ்மெல் எல்லாம் எனக்கு நல்லா வருது. கவர் பண்ணி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இந்த சிக்கனுக்கு குக் ஆகிறதுக்கும் அந்த ஸ்பைசஸ், அந்த புதினாவோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாதாம், ரேசின்ஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணணும். அதுதான் கடைசி ஸ்டெப். அதோட நம்மளோட டிஷ், அதாவது புதினா முர்க் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ரீகேப் பாருங்கள். ஒரு பவுலில் சிக்கன் ஆட் பண்ணி அதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
45 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணி வைக்கணும். ஒரு பேனில் கீ ஊற்றி நல்லா சூடான பிறகு திராட்சை பாதாம் ரெண்டும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதே கீயில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணணும். இதுக்கு பிறகு கோவாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணின மிக்சரும் தயிரும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்த பிறகு ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் புதினா கவர் பண்ணி குக் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம முதல்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாதாம் திராட்சை ரெண்டும் கார்னிஷ் பண்ணி எடுத்தால் புதினா முர்க் ரெடி. இன்றைக்கி நம்ம சேர்ந்து சமைச்ச இந்த புதினா முர்க் ரொம்ப ரிச்சான ஒரு கிரேவி, கோவா அப்புறம் தயிர் அப்புறம் நெய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். நானுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட பாய் சொல்கிறேன். ஆனால் ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் அஞ்சரைப்பெட்டி. பாய். ஹாய் வணக்கம், நான் தான் உங்கள் செஃப் தீனா. இன்றைக்கி நம்ம அஞ்சரைப்பட்டி ஷோ மூலியமாக ஒரு சூப்பரான டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ் என்ன, ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ். இங்கே வச்சிருக்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா. ஸ்வீட் பொட்டேட்டோ, முட்டை, தேங்காய் பால், சுகர், மைதா, சால்ட், பேக்கிங் பவுடர், எள்ளு. இதாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போது இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நம்ம ஃபீல் பண்ண போகிறோம். 1/2 கட் பண்ணி நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம், தின் ஸ்லைஸ். இப்போது நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை. இதை வந்து 1/2 கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து காய வைப்போம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறோம். இந்த டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா சூடாகட்டும். அதுக்கு பிறகு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம பேட்டர்லாம் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைஸர் எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், தின் ஸ்லைஸாக. நைஃப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் தின் ஸ்லைஸ் கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லைஸ் வச்சு நம்ம கட் பண்ணுறோம். இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தின் ஸ்லைஸாக நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. இந்த மாதிரி தின் ஸ்லைஸ் இருந்தால் போதும். அப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பேட்டில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தின் ஸ்லைஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக திக் சைஸ் இருந்தால் போதும். இதுக்கு பிறகு இங்கே வச்சுருக்க மைதா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். மைதா வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் சால்ட், கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக, கருப்பு எள்ளு. இந்த எள்ளு வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கேன். வறுத்த எள்ளு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு சுகர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இனிப்பு எந்த அளவுக்கு அதிகமாக தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். இதுக்கு பிறகு
முட்டை, கொஞ்சம் தேங்காய் பால். இப்போ என்ன பண்ணுறோம்னா இப்போ கையில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் இதை வந்து ஸ்பூனோ இல்லை லேடில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து திக்காக நல்லா அப்படி கரைச்சிக்கணும். நீங்கள் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சர்க்கரைக்கு பதிலாக வந்து வெல்லமும் ஆட் பண்ணலாம், தேன் ஆட் பண்ணலாம். வெல்லம் நீங்கள் போட்டிங்கன்னா என்னன்னா உங்களுக்கு கலர் கொஞ்சம் மாறும், அந்த இனிப்பும் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் வந்து எப்படி நீங்கள் பஜ்ஜி மாவு கரைக்கிறீங்களோ அதே மாதிரி கரைச்சிருங்க. இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸ்லைஸ் பண்ண பேட்டரை வந்து அதாவது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த பேட்டரில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஆயில் நல்லா சூடாக இருக்க பாருங்கள். நல்லா சூடாக இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் சூடுலாம் போட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃப்ரிட்டர்ஸ் அதாவது ஃப்ரை பண்ணுறதுல வந்து உங்களுக்கு வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆயில் சூடாக இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். ஒன்றுன்னா ஸ்லோவாக டர்ன் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த பேட்டரி நீங்கள் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நல்லா வந்து பீட் பண்ணணும். பீட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த சுகர் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ரெண்டு சைடும் நல்லா டர்ன் பண்ணியிருக்கேன். அந்த எள்ளு பாருங்கள், அந்த எள்ளு கோட்டானது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு போட்டுக்கு கருப்பு எள்ளு போட்டால் தான் உங்களுக்கு பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். கோல்டன் ஃப்ரையில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கருப்பு எள்ளு இருந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு மேலே லைட்டாக தேனோ இப்படி சம்திங் ஏன்னா போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ண வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நீங்கள் பீல் பண்ணி நல்லா தின் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு மைதா மாவு, 4 மடங்கு மைதா மாவுனா 1 மடங்கு கார்ன்ஃப்ளவர் போடுங்க. கொஞ்சம் சால்ட், பேக்கிங் பவுடர், சுகர் தேவையான அளவுக்கு, எள்ளு, முட்டை, தேங்காய் பால் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வீட்டில் எப்படி பஜ்ஜி மாவு கரைக்கிறீங்களோ அதே மாதிரி கரைச்சி எடுத்துங்க. அதுக்கு பிறகு இன்னொரு கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணி ஆயில் சூடான பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த பேட்டர்ஸில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ் டிஷ் ரெடி. ஏன்னாங்க இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரிட்டர்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான சுவையான டிஷ்ஷும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you. Bye bye. Take care. வெல்கம் டு அஞ்சரை பெட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான தந்தூரி டிஷ், தந்தூரி ஆலு பண்ண போகிறோம். பட் ஆனால் இது வந்து எப்படி வந்து நம்ம ஓவனில் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியுன்றது தான் என்னோட ரெசிபி. அது செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். பேபி பொட்டேட்டோ, க்ரீம், கொரியாண்டர், கேரான் சீட்ஸ், மைதா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், யோகர்ட், அம்ச்சூர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ தந்தூரி ஆலு செய்யறதுக்கு முதல்ல அதோடைய முக்கியமான ஒரு விஷயம் மேரினேஷன். ஸோ அந்த மேரினேஷனை நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த தந்தூர் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து மேரினேஷனில் டிபெண்ட் ஆகி தான் இருக்குது. ஈவன் தோ நம்ம குக்கிங் இதெல்லாம் வந்து செகண்டரி ஹைலைட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேரினேஷன். ஸோ அந்த மேரினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம்.
கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஏன்னா வந்து பொட்டேட்டோவுக்கு வந்து ஒரு ரஃப் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக. ஃபைனாகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். ஹங்கர்ட் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளார், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் ரொம்ப கம்மியாக போடுங்க. பெப்பர் பவுடர் இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பைசினஸ் கொடுக்கறதுக்காக தான். ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா இது கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் ஆகிடும். அதனால தான். கேரான் சீட்ஸ், ஓமம் சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம். அம்ச்சு பவுடர், கொஞ்சமாக க்ரீம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைன் நல்ல மேரினேஷனாக இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஐ திங்க் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் அகெயின் தந்தூரிக்கெலாம் நீங்கள் செய்ய பார்த்து ரிச் ரெட் கலர் சில்லி பவுடரை வாங்கிக்கோங்க. லைட் ரெட் கலராக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைசினஸ் இருக்கும், பட் ஆனால் வந்து அந்த கலர் கிடைக்காது. நான் ஆல்ரெடி பேபி பொட்டேட்டோவை பாயில் பண்ணி பீல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் இப்போ சேர்க்க போகிறேன். போட்டு நம்ம ஜென்டலாக அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து உங்ககிட்ட இன்கேஸ் வந்து சார்கோல் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஓவன் கீழே கூட அந்த சார்கோலை போட்டு ஒரு ஃப்ளேவருக்காக இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ட்ரேயில் இந்த ஆலிவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டேரெக்டாக போட்டு கலர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ளாரை சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தந்தூரி ஆலுவை நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 to 14 hours மினிமம். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 24 hours வரைக்கும் இதை சோக் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இது மேரினேஷன்லாம் பெனிட்ரேட் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிஷ்ஷில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ் நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ்ஷில் ஒன்று ஒன்றா அழகாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தந்தூரி ஆலெலாம் செய்ய பார்த்து பாயிலிங் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை வந்து அதிகமாக பாயில் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்மாஷ் ஆகிடும். அது ஸ்மாஷ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. அதேமாதிரி நீங்கள் இதை கம்மியாக பாயில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ராவாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்ராப்ரியேட்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணணும். இட் ஷுட் பி பொட்டேட்டோ நல்லா பாயிலாக இருக்கணும். அதே டைமில் ரொம்ப ஓவர் மேஷ் ஆகக்கூடாது. அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோ நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை ஓவனில் போட ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் நான் இது ஒரு ஃப்ளேவர். ஆக்சுவலி தந்தூருக்கு ஆயில் தேவையில்லை. பட் நம்ம வந்து டைரெக்டாக சார்கோலில் இப்போ குக் பண்ணல, நம்ம ஓவனில் போட்டு குக் பண்ண போகிறோம். அந்த ஓவனில் கொஞ்சம் க்ரீஸ் இருந்தால் தான் அது கொஞ்சம் டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால தான் நான் லைட்டாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ பட் லைட்டாக ஃப்ளேவரிங்காக மேலே கொஞ்சம் அமுச்சு போடுறோம். ஆல்ரெடி நம்ம மேரினேஷனில் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து ஒரு சட்பட்டா டேஸ்ட்டில் இருக்கணுன்றதுக்காக அதில் கொஞ்சம் அமுச்சு போடுறோம் சேர்க்குறோம். ஈவன் கபாப்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஈவன் யூ கேன் சர்வ் வித் சாட் மசாலா. தட் கேன் பி ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ இது கூட இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவரிங்காக ஒரு ட்ரை ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ். இது என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொரியாண்டர் வந்து இது கூட சேராது. பட் இது வந்து நம்ம ஓடிஜியில் போட பார்த்து இந்த மாதிரி சாலமண்டர்ஸ் இந்த மாதிரி டைப்ஸ்லாம் போட பார்த்து கொஞ்சம் பேர்ன் ஆகி அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து பொட்டேட்டோ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக நான் இதை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஸோ கொரியாண்டர் போட்டோம். இதை வந்து நான் ஓவனில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 minutes இதை நம்ம பேக் பண்ணி எடுத்தால் தான் நல்ல கலர் கிடைக்கும்.
சாலமெண்டரில் போட பார்த்து டாப் ஃப்ரில் மட்டும் ஒர்க் ஆனால் போதும். நீங்கள் இங்கே ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், டபுள் ஃப்ரில், சிங்கிள் ஃப்ரில், டவுன் ஃப்ரில், அப் ஃப்ரில். ஸோ வந்து பேசிக்லி வந்து மேலே இருக்க கிரில் உங்களுக்கு ஹீட் ஆகணுன்ற பட்சத்தில் தனியாக அந்த மேலே இருக்கும் இல்லையா, அந்த அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். நான் இங்கே டபுள் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து கீழேயும் கொஞ்சம் பேக் ஆகணுன்றதுக்காக டபுள் வச்சு பட் ஹைட்டில் போட்டிருக்கேன். ஸோ வந்து மேலே உங்களுக்கு சீக்கிரமாக கலர் கிடச்சிடும், கீழே லைட்டான கலர் கிடைக்கும். ஸோ இது ஒரு 5 to 10 minutes குக் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஷ் ரெடி ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் நல்லா ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிருக்கு, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 2 minutes இந்த டிஷ் ரெடி ஆகிடும். இதை பற்றி இன்னொரு ஸ்மால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அது ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த சார்கோல் எடுத்துகிட்டு, அந்த சார்கோலை நம்ம ரேஞ்சில், நம்ம சார்கோல்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம கறி இருக்குது இல்லையா, கறி கட்டை மாதிரி இருக்கும்ல, நம்ம அடுப்பு எரிச்சோடனே யூஸ் ஆகும் இல்லையா, அந்த கறி கட்டையை எடுத்துகிட்டு அதை நீங்கள் ரேஞ்சில் போட்டு நல்லா அதை ஹீட் பண்ணிங்கன்னா திருப்பி அது ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனவுடனே அதில் கொஞ்சோண்டு கீ போட்டு உள்ளே போட்டிங்கன்னா அது ஸ்மோக் ஆகிட்டே இருக்கும். அந்த ஸ்மோக்லேயும் உங்களுக்கு செம்ம ஃப்ளேவர் கிடைக்கும். பட் இங்கே வந்து நம்ம அந்த ஓடிஜியில் பண்ண முடியாதுன்ற ப்ராசஸ்னால இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு தரேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது மீட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்மோக் பண்ணணும், ஸ்மோக் ஃப்ளேவர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேம் அதே யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஸ்மோக்கிங் ஓவர் பவர் ஆகிடுச்சுன்னா ஒரு கிரோசின் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அது மெல்லோவாக லைட்டாக நீங்கள் போட்டு ஸ்மோக் பண்ணுற விதத்தில் தான் அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வி வில் செக் ஹவு த பொட்டேட்டோ ஹஸ் பீன் டர்ன்ட் அவுட். ஸோ ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் வென் யூ டீலிங் வித் த ஓவன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுக்க பார்த்து ஓவன் க்ளவுஸ் இருந்தால் இன்னும் பெட்டர். அப்படி இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரை கிளாத்தாக, வெட் கிளாத்லாம் வச்சிங்கன்னா அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை கிளாத்தாக வச்சுட்டு கொஞ்சம் ஜென்யூனாக பார்த்திங்கன்னா சூப்பர் கலர், ஒரு தந்தூரியில் ரிச்சாக ஒரு எந்த கலர் வருமோ அந்த கலரை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தான் அந்த ஆயில் நல்லா ஹெல்ப் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லையா. ஒரு கொஞ்சம் நம்ம அந்த க்ரீசிங் பண்ண பார்த்தே அந்த ஆயில் வந்து இந்த பொட்டேட்டோவை ஒரு நல்ல கலர் டர்ன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை ட்ரை குக்கிங்னா ரொம்ப பொட்டேட்டோ ட்ரையாக இருக்கும், மாய்ஸாக இருக்காது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கலரில் பொட்டேட்டோ டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம மின்ட் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். தட் இஸ் லைக் a classic காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ரா மேங்கோ சட்னி செஞ்சு கூட அது கூடயும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை டு பி வெரி வெரி சிம்பிள் அண்ட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டொமேட்டோ கச்சப் எடுத்து, நோபடி வில் சே நோ ஃபார் பொட்டேட்டோ அண்ட் கச்சப். ஸோ அதனால் கொஞ்சம் கச்சப் எடுத்து நம்ம அது கீழே ஜஸ்ட்டு நம்ம எதில் பிளேட் பண்ணுறோமோ அது கீழே லைட்டாக அந்த கச்சப்பை மெல்லவாக ஊற்றிட்டு, இந்த கச்சப்பை நான் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திக் கச்சப் கிடையாது, வேணா உங்களுக்கு திக் கச்சப்பாக இருக்க மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கச்சப்பை போட்டுட்டு நம்ம பேக் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அதுக்கு மேலே அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இதோட பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து மோஸ்ட்லி ஃப்ரையிங் வந்து ரொம்ப டேக்ஸ் பிளேஸ். லைக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் ஃப்ரையிங். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் பேட். லைக் நீங்கள் ஒன்ஸ் இன் அ வைல் அதை சாப்பிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி குட். பட் ரெகுலராக அதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இட் வில் பிகம் அ ஆட்டிடியூட். ப்ளஸ் அந்த டேஸ்ட் குழந்தைங்க டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் they will not like anything else. அது ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு பெஸ்ட் பேக் பொட்டேட்டோ டிஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் கச்சப் போட்டெலாம் சேர்த்து சாப்பிட பார்த்து குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீங்கள் இதுக்கு வந்து ஒரு டூத் பிக் இல்லை அழகாக ஒரு ஃபேன்சி டைப்ஸில் எப்படி வேணால் நீங்கள் வந்து இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறது ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது கூட நம்ம கொரியாண்டர் போட்டோம் இல்லையா, அந்த கொரியாண்டர் அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இது நான் ரைட்டாக அதுக்கு கார்னிஷுக்கு மேலே வைக்கிறேன். ஸோ இட்ஸ் லைக் ஃப்ளேவரிங்காக ஆகிடுச்சு, கார்னிஷும் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரே பேனில் வந்து ஒரு சைட் பை சைடு ஒரு டிஷ்ஷை ஈஸியாக வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இது. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம சாட் மசாலா கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணலாம். நான் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னதுனால கொஞ்சம் அம்ச்சூர் போட சட்பட்டா டைப்பில் இருக்கிறதுக்காக கொஞ்சம் அம்ச்சூர் பவுடர் போட்டு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சூப்பராக நம்ம தந்தூரி ஆலு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி செஞ்சோன்னு ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துடலாம். தந்தூரி ஆலு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம், யோகர்ட், ஃப்ளார், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கேரான் சீட்ஸ், அம்ச்சூர் பவுடர், க்ரீம், பேபி பொட்டேட்டோ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு ட்ரே எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோவை நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணி அம்ச்சூர் பவுடரை போட்டு சைட்ஸில் கொரியாண்டர்ஸை போட்டுட்டு பேக் பண்ணி எடுத்தால் நம்ம தந்தூரி ஆலு ரெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தந்தூரி ஆலு பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷை பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பலவிதமான ரசங்கள் பண்ணியிருக்கோம். பருப்பு ரசம், மைசூர் ரசம், அப்புறமா கொட்டு ரசம்னு சொல்லுவாங்க, எந்த இதுவும் இல்லை பொரிச்ச ரசம்னு சொல்லுவாங்க, வேப்பம்பூ ரசம், என்னெல்லாமும் இருக்குது.
இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரசம் ட்ரை பண்ண போகிறோம். தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஒரு ரசம் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப டைம் எடுக்காது, அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கோகனட் மில்க் ரசத்துக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், உப்பு, தேங்காய் பால், எண்ணெய், ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. 2 விதமாக இதை ஹேண்டில் பண்ணலாம். இந்த தேங்காய் பால் நீங்கள் தேங்காயை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி புழிஞ்சி எடுக்கிற டயத்தில் சீக்கிரமாக உங்களுக்கு ஆகணும்னா கொஞ்சோண்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த தக்காளி அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க, வாட்டர் விட்டு. அது தோல் விரிஞ்சிடுச்சுனாலே உள்ளே வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அப்படியும் செய்யலாம். இல்லை ஒரு தக்காளி எடுத்துக்கிறோன்ற பட்சத்தில் இப்படி சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வெந்து போயிடும். இந்த தேங்காய் பாலில் உங்களுக்கு பல விதமான நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த அரைமுடி தேங்காய் எடுக்கிறீங்க, பால் புழிஞ்சிடுறீங்க. இந்த ரசத்துக்கு நமக்கு கொஞ்சம் டைலூட்டாக தான் வேணும். ஆனால் இந்த பால் புழிஞ்சு உங்களுக்கு பாக்கி இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். தேங்காய் பாலில் பல நல்ல விஷயங்கள் இருக்கு. இது கொதிக்கும் போது உங்களுக்கு அதை பற்றி பேசுகிறேன். யூஸ்வலாகவே ரசத்துக்கு நெய் யூஸ் பண்ணுறது வழக்கம். ஆனால் இந்த கோகனட் மில்க் ரசம்ன்றதுனால கடைசியில் வேணும்னா ஒரு ட்ராப் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த கோகனட் மில்கோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப சுகாதாரமாகவும் இருக்கும். இப்போது கடுகு சும்மா தாளிக்கிறதுக்கு தாங்க. தேங்காய் பால் அதோடைய பல யூசஸில் ஒரு யூஸ் என்னன்னா, எலும்பெல்லாம் நல்ல திடமாகும், ஸ்ட்ராங் ஆகும் எலும்புகள்லாம். அதாவது இந்த தேங்காய் பால் விஷயங்கள் ஒன்று ரசமாவோ இல்லட்டா நம்ம அந்த இதுக்கு ஆப்பத்துக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோங்க அந்த மாதிரியோ சரி, ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த போன்ஸ் எல்லாம் நல்ல திடமாகும், ஸ்ட்ராங் ஆகும். அது ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏதாவது பார்ட்டி இதுக்கெல்லாம் போகும்போது மேக்கப் போட்டுட்டு போகிறோம் இல்லையா, அது ஆக்சுவலி அந்த கெமிக்கல்ஸு நல்லது இல்லை தான். ரொம்ப நேரம் முகத்தில் இருக்கக்கூடாது. இங்கே போட்டுறேன். அடுப்பை சின்னதாக்கிடுங்க. நல்ல இந்த தக்காளி நல்லா வதங்கணும். சொல்லிட்டு இருந்தேன்ல, மேக்கப் எடுக்கும்போது என்ன பண்ணுங்க, 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூனு இந்த ரசத்துக்கு நீங்கள் இந்த கோகனட் மில்க் புழிஞ்சு வச்சுருக்கீங்களா, தனியாக வைங்க, நமக்கு யூஸுக்கு மேலே இருக்கும் பாக்கி. அதில் 2 ஸ்பூனு இந்த எண்ணெயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் மேக்கப் போட்டிருக்கீங்களோ அங்கெல்லாம் போட்டு எடுத்தோம்னா மேக்கப் வர்றது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் எண்ணெயோட அந்த பசை இந்த நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. மேக்கப் எடுத்து அந்த கெமிக்கல் எடுக்கிறது மட்டும் இல்லை, சருமத்தையும் ஜாகிரதையாக பாதுகாக்கும். இது நல்லா வதங்கணுங்க. சில பேர் அதான் நான் சொன்னேனே, இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு எடுத்து பண்ணிங்கன்னா சும்மா நாளாக கட் பண்ணி வதக்கினாலே போதும், கொஞ்சோண்டு. அதுவும் செய்யலாம். இது நான் இப்போ இந்த தேங்காய் பால் ரெடியாக வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறேன். இல்லட்டா தேங்காய் பாலை ரெடி பண்ணுற டயத்தில் நீங்கள் அது பாயில் பண்ணி எடுத்துடலாம். பார்த்தீங்களா, குழஞ்சி வர்றது பார்த்தீங்களா? பொடியாக கட் பண்ண சீக்கிரம் அப்படி ஆயிடுங்க.
இப்போ என்ன பண்ணுங்க, இந்த தேங்காய் பாலை அடுப்பு சின்னதாக்கிடுங்க, இதுல ஊத்திருங்க. திக்கா இருந்துச்சுன்னா 1 கப்பு 2 கப்பா நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை டைல்யூட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க ஆல்ரெடி டைல்யூட் பண்ணி வச்சிருந்தாலும் அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த தேங்காய் பாலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் செய்யணும். புளினா கூட பரவாயில்லைங்க, அது வந்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம சின்னதாக்கலான்னு. இது வந்து கொதியே ஜாகிரதையாக தான் வரும், ஏன்னா பிரிஞ்சு போயிடும். அதனால இது கொஞ்சம் அந்த கேர் மட்டும் எடுத்து பண்ணணும். மிளகாய் தூள் இருக்கு பாருங்க, தலை தட்டி 1 ஸ்பூனு. ரச பவுடர் இருக்கு பாருங்க, ரச பவுடர் நீங்கள் வீட்டில் செஞ்சும் வச்சுக்கலாம். இல்லை சில சமயம் ரச பவுடர் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஜீரகமும் மிளகும் 2த்தையும் நல்லா சேர்த்து பொடிச்சிருங்க. அது கூட ஒரு 1/2 காஞ்ச மிளகாய் வைங்க போதும், வச்சு நல்லா பொடிச்சிருங்க. பொடிச்சிட்டு அதை விட்டால் கூட உங்களுக்கு அது கூட ஈக்குவலன் டு ரச பவுடர் தான். ரெண்டு இல்லை 3, ஏன்னா தேங்காய் பால் எப்படியும் கொஞ்சம் திதிப்பு இருக்குல்ல, அதனால் தாராளமாக 2 இல்லை 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரச பவுடர். மேக்கப் பற்றி சொன்னேன்னா, 3வது இப்போது வெயில் காலம், ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியில் போயிட்டு வர வேண்டி தான் வரும். அப்போது நம்ம ஃபுல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகவும் முடியாது, வேர்த்து கொட்டும். அதே சமயம் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் போட்டு வெளியில் போனாலும் இங்கே எல்லாம் வெயிலில் சன்பர்ன் நிச்சயம் வரும் இந்த காலத்தில். அதுக்காக இந்த மாதிரி இந்த கோகனட் மில்கை நீங்கள் பாக்கி இருக்கும்ல கொஞ்சம், எப்படி நீங்கள் மேக்கப் எடுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அப்படி தான் போடுறீங்க, 2 ஸ்பூன் மிச்சம் கொஞ்சம் இருக்கும். அதை ஒன்றும் இல்லை, சும்மா கையிலலாம் தேய்ச்சாலே போதும். அந்த சன்பர்ன்லாம் இல்லை, ஒரு நேச்சுரல் சன்பர்ன் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், இயற்கையானது. ஏன்னா அந்த அந்த பசை இருக்கும், தேங்காய் எண்ணெயோட பசை இருக்கும் கோகனட் மில்கில், அது சருமத்துக்கும் நல்லது. அட் த சேம் டைம் சன்பர்னையும் எடுக்கும். இன்னொரு ஒரு மிகப்பெரிய யூஸ் என்னன்னா, இந்த தேங்காய் பால் அது நீங்கள் எவ்வளோ புழிஞ்சு கடைசியில் சக்கையாக இருந்தால் கூட பரவாயில்லை, அதையும் நல்லா டைல்யூட் பண்ணி நல்லா புழிஞ்சுக்கோங்க. ரொம்ப அதில் திக்காக இல்லைனாலும் ரொம்ப டைல்யூட்டடாக இருந்தாலும் நல்லது. எதுக்குன்னா இந்த தலைக்கு ரொம்ப நல்லது. அது தேய்ச்சே நம்ம வந்து தலைக்கு குளிக்கலாம், அவ்வளவு நல்லது. ஒரு கண்டிஷனர் மாதிரி இருக்கும், முடியெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். காசு கொடுத்து கண்டிஷனர் வாங்குகிறோம் சரி, பட் இந்த மாதிரி செஞ்சுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இப்போ இது கொதிச்சுக்கிட்டு வரது இல்லையா, இப்போ உப்பு போடுங்க. நிறைய சமையல்களில் நிறைய பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாமே சொல்கிறது என்னென்னா, இந்த உப்பை மட்டும் முதல்ல அவங்க போட சொல்கிறதே இல்லை, அது ரொம்ப ரேரு. எதுலையான ரொம்ப ஊறி இருக்கணும் அப்படின்னா உப்பு லாஸ்ட்டில் போடும்போது தான், ஏன்னா அந்த உப்பு அந்த நாக்குக்கு தான் தேவை. உடம்புக்கு ஏதோ கொஞ்சம் சில விஷயங்களை எடுக்கிறதுக்கு தான் அந்த உப்பு தேவையை ஒழிய அது ரொம்ப நேரம் ஊறி இருக்கக்கூடாது. அதனால கடைசியில் போட்டால் என்ன அந்த நாக்குக்கு தேவையோ அது மட்டும்தான் கிடைக்கும். இது ஆரம்பத்துலேயே நம்மளோட சோம்பேறித்தனத்தினால நம்ம ஆரம்பத்துலேயே சில டிஷ்ஷஸ்க்கு போட்டுடுறோம். அது வந்து நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க சமையல் நிபுணர்கள் எல்லாம், அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ உப்பை போட்டுடலாம். உப்பை பார்த்து போட்டுக்கோங்க, குறைச்சி போட்டாலும் பரவாயில்லை, டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சரியாக பார்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சுட்டு வரும்போது இப்போ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க, ஏன்னா இது தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மோர் குழம்பு மாதிரி தான், அது கொதிச்சு வரும்போது அது ஜாக்கிரதையாக இருக்கணும், அது தெரிய விடக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு பருப்பெல்லாம் சேராத ஒரு ரசமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக இது வந்து ஒரு சூப்பாக யூஸ் பண்ணலாம், சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பட் இது பார்க்குறதுக்கும் சரி, இதோட கன்சிஸ்டன்சி எல்லாம் சூப்புக்கு தான் ஒத்து வர மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் கோகனட் மில்க் சூப்புன்னே இதில்
தாய்லாந்து சமையல்லாம் அவங்களுக்கு எது இல்லாமலும் செஞ்சுருவாங்க, தேங்காய் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சூப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது அந்த மிளகெல்லாம் அவங்க வந்து முழுசாக போடுற சூப், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிச்சுட்டு வருது. இப்போ கொஞ்சம் பெருசாக வைங்க. இந்த கொத்தமல்லியை அப்படியே இலையை போட்டாலும் சரி, இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டாலும் சரி. இந்த கொதிச்சு வரும்போது கொத்தமல்லியோட வாசனை, அந்த கொத்தமல்லியோட அந்த எசன்ஸு, அது எல்லாம் இந்த ரசத்தில் இறங்கணும். கொத்தமல்லி இல்லாத ஒரு ரசமா சொல்லுங்க, இறங்க. ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்குப்பா. ரசம்னா இதுதான். ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. இது பாருங்க, இப்போ கொதிச்சுக்கிட்டே வருது பாருங்க. அங்கங்க ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன், ஒரு yellowish-ஆ வருது பாருங்க. ஆஃப். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக வந்திருக்குன்றது தான் என்னோட கணிப்பு. ஏன்னா ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த கொத்தமல்லி தழையோட, கருவேப்பிலை இலையோட, கொஞ்சம் தக்காளியோட எல்லாமா சேர்த்து தான் டேஸ்ட் பண்ணணும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது போட்டிருக்கிற கணக்கு எல்லாமே பர்ஃபெக்ட். ஏன்னா ஒரு சந்தேகம் வரலாம், ஒருவேளை ஏன்னா தேங்காய் பாலுக்கு ஸ்வீட் உண்டுல்ல, அந்த ஸ்வீட்டு ஏதாவது இதில் வந்திருக்குமோன்னு. அப்படி ஒன்றும் இல்லை. எங்கள் அத்தையெல்லாம் சொல்லுவாங்க, ரசத்துக்கு எப்போவுமே எந்த ரசமாக இருந்தாலும் தக்காளி போட்டோம்னா அது முழுசாக வெந்துடக்கூடாது. ஒரு 90% வந்துட்டு 10% அந்த பச்சை தக்காளியோட அந்த டேஸ்ட் வந்து இருக்கணும். அப்போதான் அது அவ்வளோ நல்லா இருக்கும். அது மாதிரியே வந்திருக்கு. நமக்கு ஈஸிங்க, 10 நிமிஷத்துல முடியறதுனா கசக்குதா சொல்லுங்க, டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இந்த கொத்தமல்லி அதோட டேஸ்ட், கருவேப்பிலையோட சாறு இறங்கி ஆக மொத்தம் சூப்பரா, ஏதோ வேற ஏதோ ஒரு அழகான லோகத்துல இருக்க மாதிரி ஃபீலிங். எக்ஸலண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஒரே வேலை அந்த தேங்காய் பால் எடுக்கிறது தான். அது கூட நீங்கள் அரை முடி தேங்காயை பத்தியாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் நல்ல ஒரு அரைச்சி அதை புழிஞ்ச தேங்காய் பால் கிடச்சிரும். இப்போவே இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இந்த கோகனட் மில்க் ரசம் சூப் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இதை வந்து குடித்தாங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. ரொம்ப ஒரு கிளியர் சூப் மாதிரி இல்லை, திக்காகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுங்கள். இப்போது தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு போட்டு தாளித்த பிறகு கருவேப்பிலையும் போடுங்க, தக்காளியை போடுங்க, வதங்கின பிறகு கோகனட் மில்கை விடுங்க. ஒரு கொதி வரும்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் 3 டீஸ்பூன் ரசத்தூளும் போடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு உப்பு போடுங்க, கொத்தமல்லி போடுங்க. கொதித்த பிறகு அடுப்பை நிறுத்திடுங்க. தேங்காய் பால் ரசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரசம் பார்த்தீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இதே மாதிரி அஞ்சர்பட்டி நிகழ்ச்சியில் அடுத்த முறை சிம்பிளான, சூப்பரான, உடம்புக்கு நல்லதான ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். உங்கள் அனுராதா கிருஷ்ணமூர்த்தி.